எங்க பார்த்தாலும் ஏஎம்ஐன் தான். நான் ஆண்ட்ராய்ட் போனை சொன்னேங்க. ஆண்ட்ராய்ட் போனை ஓபன் பண்ணாலே கூகுளோட கட்டுப்பாடுலாம் இருக்கு. அப்ப கூகுளுக்குன்னு நிறைய ப்ராடக்ட் இருக்கு. ஸோ அந்த ப்ராடக்ட் எல்லாம் நம்ம ஓபன் பண்ணி பார்த்தோம்னா அங்கங்க ஏஐ வந்து செட் பண்ணி வச்சிருக்கான். அதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ கூகுளோட ஜெமினையை சொல்லலாம். ஸோ இந்த ஜெமினையே சமீபத்தில் ஒரு பிரபலியமான ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் நம்ம பயன்படுத்தாமலே இருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு அப்ளிகேஷன். அதுல ஒரு அற்புதமான செட்டிங்கை கூகுள்காரன் கொடுத்துருக்கான். அது என்னன்னு கேக்குறீங்களா? கூகுள் டிரான்ஸ்லேட். கண்டிப்பா ஒரு தடவையாவது நம்ம பயன்படுத்தும். ஏதாவது ஒரு மொழி, ஏன் ஆங்கிலமே இருக்கட்டுமே, ஆங்கிலத்தை அப்படியே தமிழ்ல மாத்துறதுக்கு நம்ம போகக்கூடிய இடம் கூகுளோட டிரான்ஸ்லேட் தான் இருக்கும். ஸோ அந்த கூகுளோட டிரான்ஸ்லேட்ல ஒரு அற்புதமான விஷயத்த செட் பண்ணியிருக்கான். அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த பகுதியை நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆண்ட்ராய்ட் போன்ல ஒரு மொழி மாற்றியா நம்ம அதிகமா எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு அப்ளிகேஷன்னா அது கூகுளோட டிரான்ஸ்லேட் தான். அந்த கூகுள் டிரான்ஸ்லேட்ல கிட்டத்தட்ட ஒரு 240 மொழிகள் வந்து ஈஸியா சப்போர்ட் பண்ணும். ஒரு மொழியை நீங்க பாத்தீங்கன்னா அதை நம்ம மொழிக்கு நம்ம மாத்திக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம். ஸோ அந்த கூகுள் டிரான்ஸ்லேட்ல சமீபத்துல ஏஐ வந்து புகுத்திருக்காங்க. அதுவும் ஒரு முக்கியமான இடத்துல புகுத்திருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போதைக்கு அந்த செட்டப் கிட்டத்தட்ட ஒரு 20 மொழிகளை சப்போர்ட் பண்ற மாதிரி இறக்கிருக்காங்க. அதுல நம்ம மொழியும் இருக்கு அப்படிங்கிறது பெருமையான ஒரு விஷயமா இருக்கு. இப்ப அந்த செட்டிங் எங்க இருக்கு அப்படிங்கிற விவரங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னா வாங்க அந்த கூகுள் டிரான்ஸ்லேட் பக்கம் போகலாம். கூகுள் டிரான்ஸ்லேட்டை ஓபன் பண்றதுக்கு முன்னாடி பிரஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணுவோம். ஐ பட்டனுக்குள்ள போவோம். ஆப் டீடைல்ஸ் இன் ஸ்டோர் டைரக்டா பிளே ஸ்டோர்ல கொண்டு போவோம். அங்க அப்டேட் இருந்தா அப்டேட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் அப்படிங்கிற பட்டன் டிஸ்பிளே ஆகும். அதை நான் தட்டுறேன். கூகுள் டிரான்ஸ்லேட்டை ஓபன் பண்ணோன்னே இப்படிதான் இருக்கும். சரிங்களா? செட்டப். இப்போ நார்மலா நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஆங்கிலத்துல பேஸ்ட் பண்றேன் ஒரு வார்த்தையை, தமிழ்ல எனக்கு ரிசல்ட் கிடைக்கணும். இப்போ அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பாத்துருவோமா? இப்போ அதுக்கு நான் போற இடம் கூகுளோட குரோம்ல போயிட்டு ஒரு பெரிய லெட்டரை வந்து காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு இந்த மாதிரி காப்பி டு கிளிப் போர்டில் அது போய் செட் ஆயிடுச்சு. இப்போ இருந்து வெளியே வந்துடுறேன். மறுபடியும் கூகுளோட டிரான்ஸ்லேட்டை ஓப்பன் பண்றேன். ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கா, அதை நான் தட்டுறேன். தட்டின உடனே ஆங்கிலத்தை தமிழ் எனக்கு மாத்தி கொடுத்துருச்சு. இது நார்மல், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் இதுல கூகுள்காரன் ஒரு சின்ன விஷயத்தை ஆட் பண்ணிருக்கான். அது என்னன்னு கேக்குறீங்களா? மேல நீங்க கவனிச்சிங்களா? ஒரு சின்ன பட்டன் டிஸ்பிளே ஆகுது பாருங்க, கூகுள் டிரான்ஸ்லேட் கிளாசிக். அதை நான் தட்டுறேன். தட்டின உடனே இங்கதான் கிளாசிக்ங்கிறது வந்து நார்மலா நீங்க ஒரு வார்த்தையை கொடுத்தீங்கன்னா நம்ம மொழிக்கு அது மாற்று. அட்வான்ஸ்டுங்கிறது வந்து என்னன்னா கூகுளோட அதை புகுத்திருக்காங்க. இப்போதைக்கு டெக்ஸ்ட் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுமா. வாய்ஸோ இமேஜோ எதுவுமே சப்போர்ட் பண்ணாதான் அதுவும் ஒரு 20 மொழிகள்ல சப்போர்ட் பண்ணுமா. ஸோ நண்பர்களே, உங்களுக்கு அட்வான்ஸ்டா ஒரு விஷயத்த நீங்க இதுல கொடுக்குறீங்க, அதுக்கு மிக துல்லியமா மிகச்சரியா உங்களுக்கு ரிசல்ட் வேணுமா உங்க மொழியில, அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, மேல அந்த பட்டன் இருக்குல்ல கிளாசிக், அதை நீங்க தட்டுங்க. தட்டி அட்வான்ஸ் நீங்க சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட்டை நீங்க என்ன பண்ணுங்க, அப்படி பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ்டு வந்து இங்க பயன்படும். ஸோ இதாங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. புதுசா அறிமுகப்படுத்தின இந்த அற்புதமான செட்டிங்கை அப்பப்ப நீங்க பயன்படுத்திக்கங்க. இது எதுக்கு பயன்படும்னா, அநேகமா பெரிய பெரிய பேராகிராஃப், பெரிய பெரிய எஸ்ஸே, இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டோட அட்வான்ஸ்டை நீங்க பயன்படுத்தலாம். மற்றபடி இதுக்கு எதுவும் டேர்ன் ஆன் டேர்ன் ஆஃப் அப்படிங்கிற எந்த ஒரு பட்டனும் கிடையாது. டைரக்டா உங்க விரலை வச்சு தட்டிட்டு நீங்க மாத்திக்கிட வேண்டியதான். அட்வான்ஸ் வேணும் அட்வான்ஸ், கிளாசிக் வேணும்னா கிளாசிக், அவ்வளவுதான். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ கூகுள் டிரான்ஸ்லேட்ல இந்த அற்புதமான விஷயத்தை பத்தி நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ணிருக்கேன். நீங்க பார்த்திருப்பீங்க, என்ஜாய் பண்ணிருப்பீங்க. நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்ட நல்லா இருக்காது. அதனால ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களும் இதோட பலனை அனுபவிப்பாங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப் காரன் கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்கான். இருந்தாலும் ஹைப் அப்படிங்கிற பட்டன் கண்ணில் பட்டுச்சுன்னா தட்டி விட்டுங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.